தேவனுடைய வார்த்தை, இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இது இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு அவர்களை விட்டு 3 வருஷமா அவர்களோடு கூட இருந்து ஊழியம் செய்து அவர்களை விட்டு பிரிந்து போகும்போது சொன்ன கட்டளை இது. இயேசுவின் பிரதான கட்டளை. ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் கமிஷன், கட்டளை. இது கட்டளை, இது ஆப்ஷனல் இல்லை, இது கட்டளை. ஆனால் பின்னால் ஆரம்ப காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு சபையில் இருந்ததை விட வர வர இது எப்படி ஆயிட்டு, கமிஷன் ஒமிஷன் ஆயிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. அதனால தான் ஜனங்கள் உலகத்தை பார்த்து, உலகத்துக்காக வாழ்கிறவங்கள பார்த்து நித்தியத்தை மறந்து வாழ்கிறவர்கள ஒரு வாழ்க்கை பண்ணு. ஆனால் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிக்கைப்படும். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒரு சபை ஸ்தாபனத்துடைய நீங்கள் சிம்பிளை பார்த்தீங்கன்னா காஸ்பல் டு ஆல் அப்படின்னு இருக்கும். சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும், எந்த விதத்தினாலும் சொல்லணும், எப்படியாவது சொல்லணும். அதை குறித்ததான் ஒரு வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடன். இன்னைக்கு நான் கடனாளியா இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றார். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். அந்த கடனை நான் எப்படி தீர்ப்பது? அவரை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதுதான். அதை குறித்து 4 சுவிசேஷத்திலையுமே இந்த புறப்பட்டு போங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 75வது பக்கம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்தை 16ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை ஆண்கள் எல்லாம் வாசிங்க, ஆண்கள் எல்லாம் சத்தமா வாசிங்க. தர்ஷினி வெட்டி தம்பி பார்த்தால வாசிக்கிறார். நல்லது. ஆமா, உன் கணவனுக்கு நீதான் காவலாளி. அப்படி எல்லாரும் இருக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இப்ப பெண்கள் எல்லாம் வாசிங்க 16வது வசனத்தை. இப்போ வாலிப பிள்ளைகள் எல்லாருமே சத்தமா, எத்தனாவது வசனம்? 17வது வசனத்தை வாசிங்க. வாலிப பிள்ளைகள் சத்தமா வாசிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கேட்டுட்டு அவங்க அப்படியே இல்லை, கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதைத்தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய கடைசி வார்த்தை. நேசித்து நம்மோடு கூட இருந்தவர் இந்த மனிதனா இந்த பூமியில முழு மனுக்குலத்திற்காக பாவ மன்னிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் மனிதர்களை நம்பி ஒப்பு கொடுத்த ஒரு காரியம். அது பரலோகத்து தேவதூதர்கள் கொடுக்கப்படல, மனிதர்கள் மூலமா செய்யப்படணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒரு காரியம். நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு நம்ம கையில ஒரு சுவிசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு செய்தி, குட் நியூஸ், நல்ல செய்தியை ஆண்டவர் நமக்கு கையில கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்ன நல்ல செய்தி? வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3-4வது வசனத்தை யாராவது வாசிங்க. நான் அடைந்ததும் கிறிஸ்துவானவர். இதுதான் செய்தி. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டிய செய்தி என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். போதும். அப்போ 3 காரியம் இதுல சொல்லப்படுது. என்ன நல்லா கவனிங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா இதுதான் செய்தி. என்ன செய்தி? கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். உலகத்தின் மீட்பிற்காக இயேசு சிலுவையில மரித்தார். அந்த பாவத்தின் விளைவினால உண்டான சாபம், வியாதி, பிசாசுடைய ஆதிக்கம், இவைகளிலிருந்து ஜனத்தை விடுவிப்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். இதுதான் முக்கியமான செய்தி. டைட் அப்படின்னா மரித்தாருங்கும் போது எனக்காக மரித்தார், உங்களுக்காக மரித்தார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்காகவும், முழு மனு குலத்திற்காகவும் இயேசு மரித்தார். அதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். நீங்க அறிந்திருந்தீங்கன்னா நீங்களும் விடுதலை பெற்றிருப்பீங்க. இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில வெளியேறுகிறாங்க, அறியாமையில வாழ்றாங்க. அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க, இன்னும் பாவத்திலேயே மரித்த நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்றதுதான் நற்செய்தி. 2வது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நீங்க இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள்ல நடந்த ஒரு காரியம் என்னன்னா, அவர் பாதாளத்துல இறங்கி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணி, நான் உங்களுக்காக மரித்தேன், நீங்க பாதாளத்துல இருக்க வேண்டியவங்க இல்லை அப்படின்னு சொல்லி, பரிசுத்தவான்கள் ஆபிரகாம்ல இருந்து முற்காலத்துல மரித்த எல்லா பரிசுத்தவான்களையும் எங்க கொண்டு போயிட்டாரோ? பரதேசில். அதனாலதான் பாதாளத்துல இறங்கினவர் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் மரித்து அடக்கம் பட்ட நிலைமையில கூட ஆவியிலே போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வாங்க, அப்போ அந்த இயேசுடைய இருதயத்தை பாருங்க, எவ்வளவு அன்புள்ள இருதயம் பாருங்க. தன்னுடைய பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மரித்த அந்த பாதாளத்திலிருந்து அவங்களை எடுத்து பரதேசில வச்சிருக்கிறார். அதனாலதான் பரதேசின்னு ஒண்ணு இருக்குது, பாதாளன்னு ஒண்ணு இருக்குது, முடிவுல நரகன்னு ஒண்ணு இருக்குது, பரலோகம்னு ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. இப்ப மரித்தவங்க 2 இடத்துலதான் இருக்கிறாங்க. ஒண்ணு பாதாளத்துல இருக்கிறாங்க, இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பரதேசில இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பிரசங்கித்தார், மீட்டு கொண்டு வந்தார் பரிசுத்தவான்கள். 3வது காரியம், அவர் வேத வாக்கியங்களின்படி 5ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறபடினால்தான் சபை இருக்கிறது. அவர் ஜீவிக்கிறபடினால்தான் விசுவாசினி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர் ஜீவிக்கிறபடினால்தான் இயேசுவுக்கு சீசர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர் ஜீவிக்கிறபடினால்தான் இன்றைக்கும் உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரும் தேவ செய்தியை, இந்த நல்ல செய்தியை, இயேசு செய்த சிலுவையில் செய்த கிரியையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா சாவை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமங்களாக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். சரி, எங்க புறப்பட்டு போறது? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்க உலகம் எங்கும் போலாம். அழைப்பு இருந்ததுன்னா எங்கேயும் போலாம், எங்க போய் சொல்லலாம். இந்த உலகத்தின் அதிகாரமோ பிசாசுடைய வல்லமையோ புறப்பட்டு போகிற உங்களை தடுக்க முடியாது. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் படைத்தவர் உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோடு கூட வருவார். அல்லேலூயா. ஊழியம் செய்ய போற எல்லாரும் கூட இயேசு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை முத நம்புங்க. நீங்க போகல, ஐயோ நான் போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க நான் என்ன சொல்லுவாங்க. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணுமா, எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. இந்தியாவில் இன்னும் 8000க்கு மேல ஜாதி மக்கள், அதோ இனத்தை சேர்ந்த மக்கள் சுவிசேஷ கேள்விப்படாதவங்க இருக்கிறாங்களாம்.
அதுக்கு தான் ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போங்க, எங்கேயும் போங்க. இன்னைக்கு பின்னி ஆராதனையில் சொன்ன அந்த சாட்சி எத்தனை பேருக்கு பலன் கொடுத்ததோ தெரியல. பிள்ளைகளை அங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கத்தருக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு இருவாங்க. அப்புறம் எப்படியோ கத்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தா அவங்க பிள்ளைகள் ஒன்றுலையும் குறைஞ்சி போக மாட்டாங்க. உலகத்தில் எங்கேயோ ஒரு நாட்டை போய் உட்காந்து கையை நீட்டி சம்பளம் வாங்குறத விட கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் மேன்மையானது. ஆமையார் அதே நேரத்தில் கத்தருக்கு பயப்படுகிறவங்களா இருக்கும்போது கத்தர் அவங்களையும் கனத்துக்குரியவர்களாய் மாற்றுவாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் போய், அது உங்க வீடா இருக்கலாம், விரிச்சிக்கப்படாத உங்க வீட்டில் இருக்கலாம், அவங்ககிட்ட இந்த செய்தியை சொல்லுங்க, இந்த செய்தியை சொல்லுங்க. இல்ல உங்க நண்பர்களா இருக்கலாம், உங்க தெருவா இருக்கலாம், ஏன் இந்த முழு மாங்காடா இருக்கலாம், எல்லாருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சொல்றது இதுதான் நம்மேல விழுந்த கடமை. அல்லேலூயா, இதுதான் நம்மேல விழுந்த கடமை. சரி, எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, பிரசைங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, உன் வாயை திறந்து சொல்லு, உன் வாயை திறந்து சொல்லு, சொல்றீங்க. ப்ரீச்சிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படியாவது போட்டு இருக்குது, ஆக்ட் ஆஸ் கிங்ஸ் ஹெரால்டு. அப்படின்னா ஒரு ராஜாவுடைய கட்டளையை அறிவிக்கிற மாதிரி நீங்க போய் நிக்கணும். அதான் ராஜாவுடைய கட்டளையே அறிவிக்கிற. முன்னால இப்பெல்லாம் இல்லை, முன்னால என்ன பண்ணுவாங்க, தண்டோரா போடுவாங்க. இப்பவும் கிராமங்களில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? தண்டோரா போடுவாங்க, அறிவிப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம அறிவிக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சதாகாலம் உயிரோடு இருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய செய்தியை அறிவிக்கிறவர்களா நம்ம போகணும். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தோடு கூட கர்த்தர் நம்மளை புறப்பட்டு போக சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆக்ட் ஆஸ் எ கிங்ஸ் ஹெரால்டு. ஆமென், ஸ்தோத்திரம். எதை சொல்லணும்? கர்த்தருடைய இயேசு சிலுவையில் செய்ததை சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையில செய்ததை சொல்லணும், நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட மாறுதலை சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. சபையாய் போகணும், தனி நபராய் போகணும், எல்லாருக்கும் இந்த நல் செய்தியை சொல்லணும். ஆமென், கட்டளை இது. இன்னைக்கு அநேகர் போகாம இருக்கிற காரணத்துல ஒண்ணு, நான் சொன்னா யாரு கேட்கிறான்? நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் பாஸ்டர். விதைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை, விளைய செய்கிறவர் கர்த்தர். ஐயோ விளையுமா விளையாதா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா விளையாது. விதைக்கணும், விதைக்கிறது தான் நம்முடைய வேலை. விளைய செய்கிறவர் கர்த்தர், விளைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. போய் சொல்லணும், ஜனங்கள் மத்தியில சொல்லணும், உங்க சொந்தக்காரங்கள் மத்தியில சொல்லணும். ஆமென். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சிஸ்டர் சீதா வீட்டில் நடந்த கூட்டம், அவங்க ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக வச்சுருந்தாங்க. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த கூட்டம் பிரதர் சரவணனுக்கு துக்கம் கொண்டாடுறதுக்காக இந்த கூட்டம் இல்லை. எப்படி இருந்த சரவணனை கர்த்தர் மாற்றினார், எப்படி இந்த நன்மைகள் செய்தார் இந்த குடும்பத்துக்கு, இன்னைக்கு சரவணன் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார், அதை சொல்லி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வைத்திருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தை ஆரம்பித்தோம். இட்ஸ் எ வெரி கிரேட் பிளெஸிங். அதாவது சில கூட்டங்களை நான் சில கூட்டங்களையோ சில செய்திகளையோ கொடுத்துட்டு வந்தேன்னா நான் ரொம்ப மன நிறைவோடு கூட இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக அந்த ஊழியம் இருந்துச்சு. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் சிஸ்டருடைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் இயேசுவை அறியாதவங்க தான், நிறைய பேர் இயேசுவை அறியாதவங்க தான். எல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ சரி இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுருந்தோம். ஒரு பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி திருநீர்லாம் பூசிக்கிட்டு ஒரு மாலையும் தூக்கிட்டு வந்து கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நான் மாலை போடலாமா ஃபஸ்ட் வேறு பண்ணி கேட்டார். நான் சொன்னேன், மாலை போடக்கூடாது. மாலை யாருக்கு தான் போடுவாங்க? செத்தவங்களுக்கு போடுவாங்க. இவர் நித்திரை அடைந்திருக்கிறார், செத்தவங்களுக்கு தான் போடணும், இவருக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன நினச்சிட்டு போனவரோ தெரியல. அப்புறம் கடைசி கூட்டம் முடிஞ்சவொன்னே அவரை கூப்பிட்டு கேட்டேன், பிரதர் நீங்கள் யார் மாலை போடணும்னு சொன்னீங்களே? அப்போ அவர் சொன்னார், இவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன், நான் அவருடைய தம்பி, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறார்,
வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவருடைய விசுவாசத்தின்படி அவர் நித்திரை அடைந்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் வரட்டும், நீங்களும் அவரை பார்ப்பீங்க. ஏன்னா அவர் தப்பாக நினைச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால கூட்டு கடைசியில் சொன்னேன். அங்கே நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க. சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் சாட்சி சொன்னால் என்ன பண்ணணும்? இந்த சபைக்குள்ளே இந்த இடத்துல மைக்கை பிடிச்சி சாட்சி சொன்னால் எல்லாரும் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் உங்கள் சொந்தக்கார மத்தியில், இயேசுவை அறியாதவங்க மத்தியில் 50-60 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த சிஸ்டருடைய சாட்சி ரொம்ப வல்லமையான சாட்சி. நான் இயேசுவை ஏன் நம்புறேன்? இன்னைக்கு கணவன் எழுந்திருக்கலாம், ஆனாலும் நான் இயேசு மேலே வைராக்கியமாயா இருக்கிறேன். எப்படி இருந்தீங்களே எப்படி வச்சிருக்கிறார், என் கணவனை எப்படி ரட்சித்தார், எங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக மாறிச்சு. நான் நினைக்கிறேன் அந்த சாட்சி கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரங்களை சிலவங்களுக்குள்ள கிரியை செய்திருக்கணும். மாத்திரமல்ல, கடைசியாக நானும் மரணம் உலகத்தானுக்கு, நித்திரை கிறிஸ்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். இதெல்லாம் கேட்டு முடிச்சு நாங்கள் உட்காந்துருக்கும் போதே எங்களுக்கு தெரியாமே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நானும் பாஸ்டரும் முன்னால் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த படத்துக்கு முன்னால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு கொஞ்சம் பிரியாணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து அங்கே கொண்டு வச்சுட்டாரு. படையல் போடுறாங்க, படையல். நான் கவனிக்கல. சிஸ்டர் இதை பார்த்துருக்காங்க, ஓடி வந்து அவங்க தூக்கி தூர போட்டாங்க. அதை போட்டவன் சொந்தக்காரனாக இருந்திருக்கலாம், அவன் மனசு புண்படுமேன்னு அவங்க நினைக்கல. அதான் சாட்சி, அதான் சாட்சி. படையல் போடுறதும், படையல் போடுற இடத்துல யார் இருப்பா? இயேசுவும் வர மாட்டாரு, ஊழியக்காரனும் வர மாட்டாங்க. ஆமா, பிசாசு தான் வருவோம். அப்புறம் நீங்க பிசுவாசி கூட தான் வாழ்ந்துருக்க வேண்டியிருக்கும். சிஸ்டர் உடனே அதை தூக்கி தூர போட்டாங்க. கடைசியில் மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரன் என்கிட்ட வந்தார். அவரு நம்ம சபைக்கு உள்ள இல்லை, வேற கர்த்தரை அறியாத ஒரு சபை, கர்த்தரை அறிந்தவர் ஆனால் வேற ஒரு சபைக்கு போறவர். மீட்டிங் முடிஞ்சோடனே வந்தார், பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்தி, அவர் சொல்றாரு 90% இது ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவங்க கர்த்தரை அறியாதபடிதான் நீங்க ஒரு நல்ல செய்தியை கொடுத்தீங்க, சிஸ்டருடைய சாட்சி ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்முடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி, எப்படியாவது இயேசுவை அறிவிக்கணும். அல்லேலூயா. விடுதலை ஒரே வழி அவர், விடுதலை தருகிறவர் அவர். அல்லேலூயா. அதற்காக தான் உன்னை ரட்சித்திருக்கிறார், அதற்காக தான் உங்களை ரட்சித்தார், அதற்காக தான் உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார், அதற்காக தான் உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க இன்னும் எனக்கு தாங்கன்னே இருக்காம ஒரு நன்மையும் பெறாம சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்ககிட்ட போய் யார் சொல்லுவார்? அறிந்த நம்ம தான் சொல்லணும். அல்லேலூயா. இந்த பணி மேன்மையான பணி. நேற்று ராத்திரி வீட்டு ஜெபத்தில் நானும் பாஸ்டரும் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு பாட்டு எடுத்து பாடணும். நான் இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்க போறேன்னு தெரியாது. பாஸ்டமாக தான் பாட்டு எடுப்பாங்க. ஒரு பெரிய புக்கு வச்சுருக்காங்க, 2000க்கு மேலே பாட்டு புக்கு இருக்குது. தூக்கவே முடியாது, எப்பவும் வீட்டிலே வச்சுருப்பாங்க. எடுத்தாங்களாம் அந்த பாட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் என்னப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு அடியில் பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் பொறுப்பினில் தந்தது வேணும், உந்தன் பரலோக தூதரும் விரும்பும் வேலை இந்த தரணியில் எம்மிடம் வைத்தது ஏனோ. பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்தை, பரிசுத்தவங்கள் அறிவித்த அந்த சுவிசேஷத்தை பாவியா இருந்த என் கரத்துல ஒப்பு கொடுத்துருக்கீங்க. தேவ தூதர்கள் செய்ய விரும்புறாங்க, ஆனா அவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கல. என் மூலமா செய்ய நீங்க என்ன ஒப்பு கொடுத்துருக்கீங்க, இது என்ன விந்தை அப்படின்னு பாடுறாரு, அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவதூதர்கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த நடுவே இத்தனை வருஷத்துல 1000 முறை இயேசுவை பற்றி அறிவித்திருப்பாங்க. இயேசு அப்பவுமே வந்திருப்பார். ஆனா ஆண்டோடைய திட்டம் அது இல்லை. மனிதனாக வந்தார், மனிதனுடைய மீட்பிற்காக வந்தார். அந்த மீட்பின் செய்தியை சொல்வதற்கு பாவியாய் துரோகியாய் வாழ்ந்த நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம மூலமாவே அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தெரிந்தவங்க அந்த அடியை பாடுவீங்களா? எனக்கு ரொம்ப நேற்று ராத்திரிலேருந்து திரும்ப இதே பாடல், பழைய பாட்டெல்லாம் இப்படிதான் பாடியிருக்காங்க. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுங்கிற ஒரு ஜபக்குழு நிறுவினவர் எமில் ஜபசி.
அவருக்குள்ள ஒரு தாகம். அவர் பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா வீட்டுல போய் கேட்டு பாருங்க. எங்கள் ஜெபசிங்கன்னு போகும், அவ்வளவு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா பாட்டு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வரப்போகிறார், எல்லாம் அப்படிப்பட்ட பாட்டு தான் இருக்கும். அதுல இந்த பாட்டு எப்படி சொல்லுது? ஏமா நீனும் பாடு, எனக்கு சரியா தெரியாது. மன்னிப்பு இல்லம்மா, பவுல் போன்ற தூயவர் செய்த வேலை இந்த பாவியின் பொறுப்பினில் தந்ததேனோ. பவுல் போன்ற தூயவர் எவ்வளவு மேன்மையப்படுத்த விரும்புகிறார் உங்களை. கருத்தில் தந்ததேனோ உந்தன் பரலோக தூதரும் விரும்பும் வேலை இந்த தரணியில் எம்மிடம் வைத்ததேனோ. உந்தன் பரலோக தூதரும் விரும்பும் வேலை இந்த தரணியில் எம்மிடம் வைத்ததேனோ. இது எங்கும் உண்டோ, இது எங்கும் உண்டோ. இன்றைக்கும் மேலான விந்தை என்னோ என்னை தண்டித்த அறுத்த தரணியின் அரசே, உனதுள்ள கருணை ஊற்றோ. என்னை மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணை ஊற்றோ. ஆமென். அல்லேலூயா. அந்த அம்மா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாவியா இருந்தேன், துரோகியா இருந்தேன், அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நான் அனுபவிக்கணும். நான் அவர் அனுபவிச்சார். எனக்காக அவர் மரித்தார், உங்களுக்காக அவர் மரித்தார். அதே நேரத்துல பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்தை, தேவ தூதர்கள் விரும்புகிற ஒரு ஊழியத்தை உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்துட்டு இருக்கிறார். அன்னைக்கு அந்த 11 சீசர்கள்ட்ட நம்பி கொடுத்தார். உலகம் எங்கும் போங்கன்னு சொன்னார். ஒரு வசதியும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்தினார். உலகம் எங்கும் போனாங்க. இந்தியாவுக்கும் தோமாங்கிற ஒரு சீசன் வந்தார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு அதை தருவதற்காக நம்ம ரட்சிக்கல. இந்த உலகத்துல நான் போன வாரம் கூட சொன்னேன், இந்த உலகத்துல எனக்கு ஒரு வீடையும் எனக்கு ஒரு காரையும் தருவதற்காக இயேசு சிலுவையில மரிக்க தேவையில்லை. அதுக்காக அவர் மரிக்கல. அதை விட மேலான நோக்கம், அவர் மரித்தது நோக்கம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துல சேரணும், நித்திய அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படணும், பிசாசு துரத்தப்படணும், அவனுடைய ராஜ்யம் ஒழிக்கப்படணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்கு தான் இந்த சபையை வைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இதை நினைத்த நம்ம நீங்களும் நானும் செயல்பட்டோம்னு சொன்னார். கர்த்தர் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிரியமானவர், என் சித்தத்தை செய்கிறார், ஆமென், அப்படி நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க புறப்பட்டு போனாங்களாம். புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்களாம்? என்ன செய்வாங்களாம்? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாது அன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னையோ ஒரு ஊழியக்காரர், அவர் வரம் பெற்றிருக்கிறார், அவர் மட்டும்தான் செய்கிறாருன்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அற்புதம். இன்னைக்கும் சுகம் உண்டு. இன்னைக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் தருகிறார், விடுதலையை தருகிறார், ஆமென். நம்ம அதெல்லாம் பெரிய பிரஸ்தாபப்படுத்துறது கிடையாது. நம்ம சபையில இப்பவும் இருக்கிறாங்க, இங்கேதான் இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைக்காக கண்ணில் ஒரு கோளாறு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இந்த வாரத்தில் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அந்த சின்ன பிள்ளை ஒரு 2 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த குழந்தை கண்ணில் ஒரு கோளாறு, நம்ம போகிறேன் சொல்லிட்டு போனாங்க. ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அந்த வாரம் எதுவும் தடை. நான் அடுத்த வாரம் வந்து ஜெபம் பண்ணும்போது கேட்டேன், போனீங்களான்னு கேட்டேன். போகல பாஸ்டர். அதுக்கு அடுத்த வாரம் வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு. அந்த வாரம் போனாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. 3வது வாரம் வந்தாங்க, ஆப்ரேஷனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதாவது என்ன கோளாறு? கண்ணில் தண்ணி வரணும் இல்லையா? அந்த தண்ணி வர்ற அந்த இதுக்கு அதிகம் அடைக்கப்பட்டுச்சு. அது தன்னாலே திறந்துச்சு. இன்னைக்கும் அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நம்ம அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கர்த்தர் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு பிரியமானபடி அவங்க வாழ தங்களை ஒப்பு கொடுத்தபடினால, அவங்க மேல பிரியமா இருக்கிறபடினால கர்த்தர் அவங்களுக்கு செய்தார்.
ஆமா, அது கிரெடிட் இட்ஸ் நாட் கோயிங் டு திஸ் சர்ச். அதாவது அந்த கிரெடிட் வந்து எனக்கோ சபைக்கோ இல்லை, கர்த்தருக்கு தான் மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே செய்வார், எல்லாருக்குமே செய்வார். உங்களை கொண்டும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். என்னை கொண்டு செய்வார். நீங்க எழுப்பி பாருங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லாம் பிசாசுகரியா இருந்தாலும் சரி, தரித்திரமானாலும் சரி, ஆமென், அல்லேலூயா, அது வியாதினாலும் சரி, மறைந்து போகும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பெற்றுக்கொண்டவன் தான் கொடுக்க முடியும். ரட்சிப்பை பெறாம நான் இன்னொருத்தனுக்கு ரட்சிப்பை பெற்று சொல்ல முடியாது. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தான் நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்கு நன்மை செய்கிறபடினாலதான் இன்றைக்கு நான் தைரியமா நின்று உங்க கூட பேசி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறபடினாலதான் இன்றைக்கு நான் தைரியமா நின்று உங்க கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்க புறப்பட்டு போய் பாருங்க. இன்னைக்கு பிசாசு பத்திரமா அது வந்துருமா, நிம்மதி இல்லை, ஒரே உப்பாரி வச்சுட்டு இருக்க நிலைமெல்லாம் மாறி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதே அற்புதங்களை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க. புறப்பட்டு போனாங்க, பிசாசை துரத்துனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசை துரத்துங்க துரத்துங்க துரத்துங்கன்னா இங்க துரத்தி, அங்க துரத்தி, அந்த ஊர்ல துரத்தி, இந்த ஊர்ல துரத்தி, அப்படியா இருக்குது வேதத்துல. பவுல் கடிந்து கொண்டான். குறி சொல்ற அந்த ஆவி இவளை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னா போயிட்டு அவ கர்த்தருக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படி இருந்தா பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியும். நேற்று அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம். தேவன் கொடுத்த அதிகாரம். கர்த்தருக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் உன்னை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் துரத்தணும், அவர் துரத்தணும் இல்லை. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு பிரியமா வாழு, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகளா வாழு. உன் வீட்டு பக்கமே பிசாசு எட்டி பார்க்க மாட்டான். அல்லேலூயா. நம்ம என்னையும் பிசாசு பிடிச்சிருக்காங்க, அங்க போலியா இங்க போலியா, இது துரத்துமா, அவங்க வருவாங்களா? இல்லவே இல்லை. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் அறிவிக்கல, ஏன் அறிவிக்கல? ஸ்தோத்திரம். இதான் என் காரியம், என்னுடைய சுயம், என் வாழ்க்கை, எனக்குடைய நேரம், எனக்கு நேரம் அதுக்கு இருக்குது, இதுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன். சிஸ்டர் பாருங்க, சில ஆயிரங்களை செலவழிச்சிருப்பாங்க அந்த கூட்டத்துக்காக. நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரமா உங்க குடும்பத்துல பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பாக்கெட்ல இருந்து பணத்தை செலவு பண்ணவும் செய்வேன், என் சரீரத்தை செலவு பண்ணவும் நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. உங்க குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அநேக காரியத்தை சொல்லணும்னு நினைச்ச நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். கர்த்தர் அதாவது ஏன் அறிவிக்கல? இந்த பில்டிங்குள்ளேயே அறிவிக்கிறது தான் ஊழியம்னு நினைக்கிறோம். இல்லை, மைக்க பிடிக்கிறது தான் ஊழியம் இல்லை, மைக்க பிடிக்கிறது தான் ஊழியம் இல்லை. ஒரு ஊழியக்காரர், மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பல இடங்கள்ல பல ஊழியங்களை பண்ணிட்டு ராத்திரி 11 மணிக்கு தூங்க போனாராம். தூங்க போகும்போது ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். ஹோட்டலில் தங்கியிருக்க அந்த ரூமில் தங்கி இருக்கும்போது ஆண்டவர் அவரோட பேசினாராம். உன் பக்கத்து ரூமில் ஒரு வாலிப தம்பி இருக்கிறான், அவனுக்கு போய் நீ என்னை பற்றி சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு. அவர் பார்த்தாரா, எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிட்டேன், நீ காலையில் முதல்ல எழும்பின உடனே அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னாராம். இவரு இல்லை, என்னுடைய காரியம் எப்படி இருக்கு ஆண்டவரே, நான் காலையிலேயே சொல்றேன். ராத்திரி ஒரு விடிய காலமே ஒரு 5 மணிக்கா ஒரே சத்தமா இருந்துச்சான். கதவை திறந்துட்டு போய் வெளியே பார்த்தாராம். பக்கத்துல ரூம்ல உள்ள அந்த வாலிப தம்பி தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இவர் ஓடி போய் அந்த பிரதத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதாராம். இவன் சாவுக்கு நான் தான் காரணம். நேற்று ராத்திரி நான் ஈசுவை சொல்லியிருந்தேன்னா இவன் இப்படி செத்துருக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கும், அவனாலையும் வாழ முடியும்னு ஒரு விசுவாசம் வந்திருக்குமே, நான் செய்யாம விட்டுட்டேன். ஏன்னா இந்த செய்தி மிக மிக என்ன சொல்றது, அர்ஜென்சி, ரொம்ப நீங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு இல்லை, சொல்ல வேண்டிய செய்தி. ஏன்னா ஜனங்களை மறித்து கொண்டிருக்கிறாங்க, பாதாளத்துக்கு நேரம் போய்கிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் நீங்க
2 ராஜாக்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதில் 7ஆம் அதிகாரத்தில் சமாரியா முற்றுகை போட்டிருக்குது. சமாரியாவுக்குள்ள சாப்பாடே இல்லை. இன்னைக்கு காசா தேசத்தில் இருக்கிற மாதிரி சாப்பாடுக்கே இல்லை. ஒரு பிள்ளைய வெட்டி இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம்னு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் இன்னொரு பிள்ளைய வெட்டி சாப்பிட்றதுக்கு அந்த தாய் கொடுக்கல. அதனால சண்டை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை வருது, நாளைக்கு இந்த பஞ்செல்லாம் தீரப்போகுதுன்னு சொல்லி. இந்த நேரத்துல இந்த சமாரியா கோட்டைக்கு வெளியே 4 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. உள்ளேயும் போக முடியாது, அவன் வெளியும் போக முடியாது. அவங்க 4 பேரும் தீர்மானிச்சாங்களாம், உள்ள போனாலும் சாவ போறோம், அதுக்கு பதிலாக நேரம் எங்கேயோ போயிடுவோம், எதிராளி கூடாரத்துக்கு போவோம், அந்த பாளையத்துக்குள்ள போவோம், எப்படியும் சாகத்தானே போறோம், அங்கேயே சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுட்டா சாவோன்ட்டு போனாங்களாம். ஆனா ஆண்டவர் அந்த பாளையத்துல அந்த ராஜாக்களை கலங்கடித்தப்படனால எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டாங்க. இவங்க ஒரு ரூமுக்கு போறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இன்னொரு ரூமுக்கு போறாங்க, நிறைய பொருட்கள் இருக்குது, எடுத்து வச்சுக்கிடுறாங்க. அப்பந்தான் அவங்களுக்குள்ள தீர்மானிச்சாங்களாம், இது என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற நாள் இல்லை, நம்ம மட்டும் உறுத்திக்கிட்டு இருக்கிற நாள் இல்லை, நம்ம மட்டும் உலகத்தை அனுபவிக்கிற நாள் இல்லை, நாளைக்கு மறிக்க போறாங்களே. 4 குஷ்டரோகிக்குள்ள அந்த எண்ணம் வந்து அவங்க போய் சொன்னபடியினால அந்த தேசத்துல இருக்கிற பஞ்சம் மாறி அன்னைக்கு உலகத்தில் அந்த உணவை சாப்பிட்டு பிழைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீனு நானும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு இருக்கு எல்லாம், உனக்கு இருக்கலாம், நீ என்ன எனக்கு வேணும் என்ன வேணும்னு கேட்கறத விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ வேதனையில் இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அவங்க வேதனை என்னன்னு புரிஞ்சு பாருங்க. அவங்ககிட்டக்காக ஜபிக்கவும், அவங்களுக்கு மீட்பதற்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாருன்னு இயேசுவை சொல்லுவதற்கும் அதுக்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாகும்? ஏதோ சபையா போகும், தனிப்பட்ட நபர்ல சொல்லுவோம், வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட சொல்லுவோம், பார்க்கிற நண்பர்களிடத்துல சொல்லுவோம், எல்லார் இடத்துலையும் இயேசுவை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த டைட்டானிக் கப்பல், ஏற்கனவே ஒரு வாரத்தில் சொன்னேன், கட்டப்பட்ட கப்பல் பற்றி. அந்த கப்பலை பற்றி பல கதைகள், பல சம்பவங்கள் இருக்குது. அந்த டைட்டானிக் கப்பல் கட்டுறவன் இது ஒருத்தர் தேவ நினைச்சா கூட உடைக்க முடியாது அப்படி சொல்லி தான் கட்டினாங்க. அந்த கப்பல் ஏப்ரல் 14ஆம் தேதி 1942ஆம் வருஷத்துல உண்மையா நடந்த சம்பவம். அது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பனிப்பாறையில மோதி அந்த கப்பல் உடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனிக்கட்டி, அதாவது அங்க இருக்கிற நம்ம கடல் மாதிரி இல்லை, ஃபுல்லா பனிப்பாறைகள் நிறைஞ்ச கடல், அங்க இருக்கிற அந்த ஜில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல வந்துச்சான். அந்த கப்பல்ல அன்னைக்கு 2223 பேர் பயணம் பண்ணாங்க. 2223 பேர் பயணம். அங்க இருந்த லைஃப் போட், அதாவது அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு அந்த போட் மூலமா தப்புறதுக்கு 700 பேருக்கு தான் இடம் இருந்துச்சான். மீதி இருந்த 1523 பேரும் என்ன செய்யறது தெரியாம கடலுக்குள்ள குதிச்சாங்களாம். அந்த தண்ணி அப்படி ஜில்லா இருக்குமா, அந்த தண்ணிக்குள்ள குதிச்சாலே உறைஞ்சு போவாங்க. அதுல 6 பேர், அந்த 1523 பேர்ல 6 பேர் மட்டும் அற்புதமா பிழைச்சு கொண்டாங்க, அற்புதமா பிழைச்சு கொண்டாங்க. அது அவங்களுக்கு அந்த 6 பேரையும் கூப்பிட்டு 4 வருஷம் கழிச்சு, அந்த ஆக்சிடென்ட் நடந்த 4 வருஷம் கழிச்சு கனடாவில் ஒரு மீட்டிங் வச்சாங்க. எப்படி நீங்க இந்த 6 பேரும் சர்வே ஆனீங்க அப்படின்னு சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த 6 பேர்ல எத்தனை பேர் தான் போனாங்களாம்? 3 பேர் தான் போனாங்க. அதை சொல்லுவதற்கு போனவங்க நான் எப்படி அற்புதமா காக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு 3 பேர் தான். இன்னைக்கும் இவ்வளவு செய்தியை நான் வாரத்தோடு சொல்லிட்டு இருக்கிறேன். சாயங்காலம் 5 மணிக்கு 6 சுவிசேஷ ஊழியத்துக்கு எத்தனை பேர் தான் வருவாங்க? நிறைய பேர் தலையை தொங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்தோத்திரம். சரி, அந்த 6 பேர்ல 3 பேர் போனாங்களாம். 3 பேர் போனதுல ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, எப்படி நான் பிழைச்சேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாராம்? அதே கப்பல்ல ஜான் ஹார்ப்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்லாண்ட்ல ஒரு பெரிய பிரசங்கியார், அவர் என்ன பண்ணாராம், கனடாவில் அவரை 3 மாசம் தங்கி பிரசங்கம் பண்ண கூட்டிருக்கிறாங்க. அதுக்காக அந்த கப்பல்ல அந்த ஜான் ஹார்ப்பர்
புறப்பட்டு போயிட்டு இருந்தாராம். அவரும் கூட அவருடைய 6 வயசு குழந்தை பெண் குழந்தை அவங்க போனாங்க. அப்பந்தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல அவர் சத்தம் போட்டாராம், முதல்ல யாரெல்லாம் போய் அந்த லைஃப் போட்ல யாருங்க, பெண்கள் போங்க, சின்ன பிள்ளைகள் போங்க, ரட்சிக்கப்படாதவங்கலாம் அந்த போட்ல போய் ஏறுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் சொல்லலையா, ரட்சிக்கப்படாதவங்களாம் அந்த போட்ல போய் ஏறுங்க, நீங்க இன்னும் உயிர் வாழணும், நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாராம். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாராம். கடைசியில் இவருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்களாம், அந்த ஜான் ஹார்பருக்கு, அந்த ஊழியக்காரருக்கு. அவர் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு மனுஷனை பார்த்து கேட்டாராம், நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, இல்லை நான் இயேசு அறியலை, இயேசு ரட்சிக்கப்படலை. உடனே அவர் என்ன பண்ணாராம், அவர் போட்டிருந்த அந்த லைஃப் ஜாக்கெட்டை கலத்தி அவன்கிட்ட கொடுத்து அவர் போக வேண்டிய அந்த போட்டில் அவனை ஏற்றி விட்டுட்டு சொன்னாரா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, ஏன்னா நீ இங்கே இருந்தால் எங்கே போயிடுவா, யூ ஆர் கோயிங் டு டவுன் பட் ஐ எம் கோயிங் டு அப் அப்படின்னு. நீ மரிச்சா நீ பாதாளத்துக்கு போவ, நான் மரிச்சா நான் பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. நான் மரிச்சா நான் பரலோகத்துக்கு போவேன், ஆனா நீ மரிக்க கூடாது, நீ காக்கப்படணும், நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவனை பரலோகத்துக்கு அனுப்பினாராம். சாரி, அவனை அந்த லைஃப் போட்டில் அனுப்பினாரு. ஸ்தோத்திரம். அனுப்பிட்டு அவர் கடல்ல குதிச்சிட்டாரு. அந்த 1523 ஊர்ல சார் அந்த சாட்சி சொன்னால அந்த மனுஷன் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றான், இப்படி உடைஞ்சு போன ஒரு கப்பலுடைய இதுல தட்டுல நான் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர் நீந்தி வந்தார், அந்த ஜான் ஹார்பர்ங்கிற ஊழியக்காரர் நீந்தி வந்து கேட்டாராம், ஏற்கனவே கப்பல்ல இருந்தவட்ட கேட்ட மாதிரி கேட்டாராம், ஆர் யூ சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. அவர் சொன்னானா, நோ அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு ஆண்டவர் அவர் சொன்னாரா, ஊழியக்காரர் சொன்னாரா, நீ இயேசுவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு அலை வந்து அவரை அடிச்சுட்டு போச்சான். அலை அடிச்சுட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வரும் பார்த்தீங்களா, திரும்ப 2வது இடத்துல அவரை கொண்டு வந்துச்சான். எப்பவும் கேட்டாராம், ஆர் யூ சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, இல்லை நான் ரட்சிக்கப்படுவேன். நீ இப்ப கூட இயேசுவை விசுவாசி, இந்த நேரத்திலயும் இயேசு உன்னை ரட்சிப்பார், உனக்கு அந்த நித்திய வாழ்க்கையை தருவார் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அலையை அடிச்சுட்டு போச்சான். அதுக்கப்புறம் அந்த ஹார்பருங்கிற அந்த ஜான் ஹார்பருங்கிற ஊழியக்காரருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவன் சாட்சியா சொல்லும்போது சொல்றான், நான் எப்படியோ கர்த்தருடைய கிருபையினால அன்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் 2 விடுதலை தந்தார். ஒன்று, இந்த மரித்திருக்க வேண்டிய எனக்கு ஜீவனை தந்தார். 2வது, நித்திய ராஜ்யத்தில் எனக்கு இடம் தந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கணும். என்னைக்கோ மரித்து போயிருப்போம், வியாதினால என்னைக்கோ மரித்து போயிருப்போம், இல்லைன்னா எத்தனையோ பலவீனத்துல மரித்து போயிருப்போம், இல்லையா எத்தனையோ ஆக்சிடென்ட்ல மரித்து போயிருப்போம், இல்லைன்னா கொரோனாவில் மரித்து போயிருந்திருப்போம். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஜீவனை தந்தாரு, இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சுகம் தந்தாரு. எதற்காக? இன்றைக்கு வரைக்கும் நம்ம மேன்மையா வைக்கிறாரு. எதற்காக? அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருக்காக சொல்ல. அறியாத ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெறாத ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. இயேசுதான் வழி, இயேசுதான் நித்திய ஜீவனை தருகிற ஒரே தெய்வம், மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவன் உள்ள தேவன் என்பது அறியாத ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சொல்லுவதற்காக ஆண்டவர் உனக்கு எனக்கும் ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. சபையாய் போங்க, குடும்பமாய் போங்க, தனி நபராய் போங்க, இன்னும் அறியாத ஜனங்களுக்கு அறிவிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நீங்க கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கர்த்தராலே கனம் பெற்றப்பட்ட ஜனங்களா இருப்பீங்க. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக.